அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சித்ரா பௌர்ணமி என்று செல்ல வேண்டிய சிறப்பு ஆலயங்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சித்ரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவலம் மற்றும் காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோவில், சேலம் கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோவில் மற்றும் தேனி மங்களாதேவி கண்ணகி கோயில் வருடத்திற்கு ஒரு முறை திறப்பு ஆகியவை மிக சிறந்த ஆன்மீக தலங்களாகும். சித்திரகுப்தர் வழிபாடு பாப விமோச்சனம் அளிப்பதாகும். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். குறிப்பாக கிரிவலம் பௌர்ணமி என்று மிகவும் புண்ணிய தலமானது. நினைத்தாலே முக்தி தரும் சிறப்பு திருத்தலம். தென்னிந்தியாவிலேயே சித்திரகுப்தருக்கு என அமைந்துள்ள அபூர்வமான திருத்தலம் இங்கு சித்ரா பௌர்ணமி அவதாரம் தினமாக கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக தேனி மங்களாதேவி கண்ணகி கோவில் கேரளா தமிழ்நாடு எல்லையில் இருக்கும் ஒரு நாளில் மட்டுமே இக்கோவில் திறக்கப்படும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்த சிறப்பு திருத்தலமாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் சித்ரா பௌர்ணமி அன்று மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும். குறிப்பாக காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ள சிறப்பு திருத்தலமாகும். சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய தலையெழுத்தே மாற்ற முடியும், பாவங்களை போக்கிக் கொள்ள முடியும் என்பது நம்பிக்கையாகும். நீங்கள் எந்த ஊரில் முக்கியத்துவம் வாய்ந்த கோவில் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு தாராளமாக செல்லலாம். முக்கியமாக சேலம் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோவிலானது மாபெரும் சிறப்பு மிக்க பிரசித்தி பெற்ற திருத்தலமாக இன்றளவும் விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இந்த ஆன்மீக கோவிலுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள். நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சிறப்பு மிக்க சித்ரா பௌர்ணமி திருநாளில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய புண்ணிய தலமான திருவண்ணாமலை கிரிவலம் அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்ய மிக உகந்த புண்ணிய பலன்களை தரவல்லது. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல ஏற்ற நல்ல நேரமாக அதன் சிறப்பு ஆகியவற்றை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக தமிழகத்தின் ஆன்மீக மையமாக விளங்கும் திருவண்ணாமலையில் அமைந்திருக்கும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம் என போற்றப்படுகிறது. நினைத்தாலே முக்தி தரும் தலம் என்ற பெருமையுடைய இந்த இடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல கோடி பக்தர்களை தன் நோக்கி ஈர்த்து வருகிறது. இங்கு மூலவராக அருள் புரியும் அண்ணாமலையார் அம்பாலாக உண்ணாமலையம்மாளை தரிசிக்க சித்தர்கள் முதல் சாதாரண மனிதர்கள் வரை வந்து கொண்டே உள்ளனர். முக்கியமாக திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையாக வீற்றிருப்பதாக நம்பிக்கை. அதனால் கோவிலுக்குள் சுற்றுவது போல மலையை வலம் வருவது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. இந்த புனித நடைபயணம்தான் கிரிவலம். சுமார் 14 கிலோமீட்டர் நீளமுள்ள திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 8 திசைகளை குறிக்கும் 8 லிங்கங்கள் உள்ளன. இவற்றிற்கு அஷ்டலிங்கங்கள் என்று பெயர். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம், ஈசான்யலிங்கம் ஆகிய லிங்கங்களை தரிசித்து மனதில் சிவாய நமக என நினைத்து கொண்டு கிரிவலத்தை மேற்கொண்டீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். இந்த திருவண்ணாமலையானது இந்த சுமார் 260 கோடி ஆண்டுகள் பழமையானது என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சைவ நம்பிக்கையின்படி கிருத யுகத்தில் நெருப்பு மலையாக, திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாக, துவாபர யுகத்தில் தங்க மலையாக, கலியுகத்தில் கல்மலையாக இவ்வாறு யுகங்களை கடந்து நிலைத்திருக்கும் இந்த மலை அழியாத சிவ தத்துவத்தின் சின்னமாக விளங்குகிறது. திருவண்ணாமலையில் எல்லா நாட்களிலும் கிரிவலம் செல்லலாம். ஆனால் பௌர்ணமி நாளில் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். குறிப்பாக கார்த்திகை தீப திருவிழா மற்றும் சித்ரா பௌர்ணமி ஆகிய இந்த 2 நாட்களில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்த மக்கள் அந்த கிரிவல பாதையில் நடந்து சிவனின் அருளை பெற்று செல்கின்றனர். அடுத்த புண்ணிய தலமாக முக்கியமாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பஞ்சபூத தலங்களில் நிலத்திற்குரிய தலமாகும். சித்ரா பௌர்ணமி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி என்று மூலவர் ஏகாம்பரேஸ்வரருக்கு பன்னீர் மற்றும் இளநீர் கொண்டு சிகப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. நிலா துண்ட பெருமாள் இக்கோவில் உட்பிரகாரத்தில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நிலா துண்ட பெருமாள் வழிபாடு இந்த நாளில் மிகவும் விசேஷமானது. சந்திர தோஷ பரிகார தலமாக விளங்குகிறது. சந்திர பகவான் தனது சாபம் நீங்க பௌர்ணமி நாள் இங்குள்ள நிலா துண்ட பெருமாளை வழிபட்டதாக புராணம் கூறுகிறது.
எனவே சந்திர தோஷம் உள்ளவர்கள் இங்கு சிறப்பு பூஜை செய்கின்றனர். ஏகாம்பரநாதர் காமாட்சி அம்மன் திருமண நிகழ்வு நடந்த தலமாக இது கருதப்படுவதனால் இந்த நாளில் செய்வது சிறந்ததாகும். இந்த கோவிலின் நேரமானது காலை 6 மணி முதல் 12:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 8:30 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். சித்ரா பௌர்ணமி என்று பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு செல்வது நல்லது. சித்ரா பௌர்ணமி என்று நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல போகும்போது முக்கியமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மற்றும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது கூடுதல் சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. முக்கியமாக சித்ரா பௌர்ணமி என்று நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல போகிறீர்களா அல்லது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் செல்ல போகிறார் என நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள். திருவண்ணாமலை என்றால் கிரிவல நேரம் மற்றும் பரிகாரங்கள் பற்றி கூற வேண்டும். காஞ்சிபுரம் என்றால் சிறப்பு தரிசன வரிசையில் மற்றும் வழிபாட்டு முறையில் இருக்கிறது. முக்கியமாக அடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கஞ்சமலை சித்தேஸ்வரர் சுவாமி கோவில் மாபெரும் பிரசித்தி பெற்ற மிகவும் பழனி கோவிலுக்கு முந்தைய மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும். இங்குதான் சாகா மறந்து பெற்றதாக ஐதீகம் இருக்கிறது. சிவபெருமான் காலங்கிநாதராக பெற்றிருக்கிறார். இந்த ஆலயத்திற்கு வந்து கிரிவலம் செல்வதனால் அனைத்து விதமான புண்ணியம் மற்றும் அனைத்து தடை, அதாவது செல்வத்தடை, திருமண தடை எதுவாக இருந்தாலும் முக்கியமாக அது அனைத்தும் நிறைவேறி அனைத்தும் நமக்கு நல்லபடியாக நடைபெறுகிறது. வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை காலங்கிநாதர், அதாவது அருள்மிகு கஞ்சமலை சித்தேஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு வருபவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகின்றன. குறிப்பாக திருமண பாக்கியம் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. முக்கியமாக திருவண்ணாமலையில் எல்லா நாட்களிலும் கிரிவலம் செல்லலாம். ஆனால் பௌர்ணமி நாளில் செல்வது மிக சிறப்பானது. குறிப்பாக கார்த்திகை தீப திருவிழா மற்றும் சித்ரா பௌர்ணமி ஆகிய 2 நாட்களில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த பாதையில் நடந்து சிவனின் அருளை பெறுகின்றனர். சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது வருடம் முழுவதும் வரும் 12 பௌர்ணமியில் விரதம் இருந்து கிரிவலம் வந்த பலனை ஒரே நாள் தரக்கூடிய அற்புத திருநாளாகும். இந்த நாளில் அருகில் இருக்கும் பரம்பொருள் முருகன் கோவில், விஷ்ணு பெருமான் கோவில் மற்றும் சிவபெருமான் கோவில் எந்த பிரசித்தி பெற்ற கோவிலாக இருந்தாலும் ஒரு முறை கிரிவலம் செல்ல முடியாதவர்கள் ஆலயத்திற்கு சென்று ஏழைகளுக்கு தான தர்மத்தை தாராளமாக வழங்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.